தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 28 அடியாக உயர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆல்வின். பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 28 அடியாக உயர்ந்திருக்கிறது. ஆக அணைக்கான தற்போதைய நீர்வரத்து எவ்வளவாக இருக்கிறது? அணையின் நீர்வரத்து இன்னும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய கனமழை காரணமாக திருநெல்வேலி, தென்காசி இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அணைகளினுடைய நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக பாபநாசம் அணையினுடைய நீர்மட்டம் 6 நாட்களில் 28 அடி உயர்ந்து 113 அடியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று மற்றபடியான பாபநாசம், சேர்வலாறு இந்த அணைகளுக்கான நீர்வரத்து என்பதும் தொடர்ந்து கணிசமாக அதிகரித்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள இந்த பருவமழையினுடைய காரணமாக அணைகளினுடைய நீர்வரத்து என்பது தொடர்ந்து அதிகரித்திருப்பதனுடைய காரணமாக அணைகளுக்கான நீர்வரத்து கடந்த 6 நாட்கள்ல 28 அடி பாபநாசம் உயர்ந்திருக்கிறது. அதே போன்று சேர்வலாறு அணையினுடைய நீர்மட்டம் ஏறத்தாழ 41 அடி உயர்ந்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. அது இன்று காலை நிலவரப்படி 141 அடியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. அதே போன்று மணிமுத்தாறு அணையினுடைய நீர்மட்டமும் தொடர்ச்சியாக ஒரு 6 அடி உயர்ந்து 89 அடி என்ற நிலையில் இருக்கிறது. இப்படியாக தென் மாவட்டங்களினுடைய பிரதான வாழ்வாதாரமாகவும் விவசாய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அணைகளாகவும் இருக்கக்கூடிய மணிமுத்தாறு, பாபநாசம் இந்த அணைகளினுடைய நீர்மட்டம் இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் நல்ல நீர்மட்டத்தை எட்டி இருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து நீர்வரத்து அதிக அளவிலே இருக்கிறது. பாபநாசம் அணைக்கு வினாடிக்கு ஒரு 4000 கன அடி தண்ணீர் வீதம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. மணிமுத்தாறு அணைக்கு வினாடிக்கு 1700 கன அடி தண்ணீர் வீதம் தொடர்ச்சியாக நீர்வரத்து இருக்கிறது. தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளினுடைய உள்பகுதியில இந்த மழையினுடைய தாக்கம் இருப்பதனுடைய காரணமாக இந்த நீர்மட்ட உயர்வு இந்த ஒரு வாரத்திற்குள் நல்ல நீர்மட்ட உயர்வு எட்டி இருப்பதனுடைய அடிப்படையில வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் திறக்க வேண்டிய கார் சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படுவதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதனால் விவசாயிகள் ஒரு நல்ல மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களினுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதிலும் மிகப்பெரிய சிரமம் இனி இருக்காது. தேவையான அளவிற்கு தண்ணீர் அணைகளில் நீர் இருப்பதால் அந்த குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்ய முடியும். அதனால் இந்த தொடர் மழை என்பது ஒரு நல்ல காலச்சூழலுக்கு ஏற்றாற்போல் கிடைத்திருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். சேர்வலாறு, பாபநாசம், மணிமுத்தாறு அணைகளினுடைய நீர்மட்டம் குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஆல்வின்.